இருக்கு, எங்கள் மாமனார் இறந்து போயிட்டாருன்னு. அவருக்காக இன்றைக்கி ராமேஸ்வரம் போகிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ட்ரெயினில் வந்து நிறைய கூட்டம். நாங்கள் ஏறின வண்டியில் வந்து ரொம்ப இளந்தாரி பசங்களாம் உட்காந்துருந்தாங்க, சில பொம்பளைங்களும் உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு இடம் கொடுத்துச்சு. சரின்னு நான் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு புக்கு படிச்சுட்டே இருந்துச்சு. நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு திடீர்னு என்ன பார்க்குறேன்னுச்சு. அப்போ எனக்கு பக்குன்னுருச்சு. ஏன்னா நான் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. அப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று என்ன பார்க்குறேன்னு எதிர்த்து இருக்கிற பையனை பார்த்து கேட்டுச்சு. ஓஹோ, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பையன் ஒன்றுமே பேசாமல் அங்கிட்டு திரும்பிக்கிட்டான். திரும்பவும் கேட்டுட்டு ஒரு அரைஞ்சிருச்சு அந்த பையனை. அரைஞ்சவொடனே என்ன தேடி பார்த்தேன் உன்னைய அப்படின்னு சொல்லி அவன் எகிரிக்கிட்டு வந்தான். ஆனால் அந்த பொண்ணோட நிறைய சொந்தக்காரங்க இருந்ததுனால அந்த பையனை அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் மனசு சங்கடப்பட்டு இது ட்ரெயினோட அந்த வாசலில் போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் எனக்கு சங்கடமாக போச்சு இப்போ அந்த பையனை பார்த்து. ஏன்னா நம்ம என்ன உடுப்பு உடுத்துகிறோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் தெரிகிற மாதிரி உடுப்பு உடுத்திட்டு அதை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரவே கூடாது. சத்தியமாக அதையும் நீங்கள் ஏற்றுக்கணுன்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.